Praise Lord, welcome to this video. இன்னைக்கோ காலையில் கத்தர் என்ன ஜீவனோட வச்சிருந்து எனக்கு சாட்சி அனுப்பினதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். கத்தர் எனக்கு முக்கியமாக என்னோட ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்க அவருடைய வாக்கு வாக்கு தத்தத்தின்படியே அவங்க வந்து என்னுடைய ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் பிளஸ் யூ மெட்டீரியலி அப்படின்ட்டு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே போல் நல்ல ஹெல்த்தை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. நான் இனிஷியலாக நல்ல ஹெல்த்தில் இருந்து இழந்து திரும்ப எனக்கு கத்தரை வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஆவின் கனியோ இச்சை அடக்கம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம இச்சைகளில் விழுந்து காணப்பட்டா நம்மளுடைய ஹெல்த்து கண்டிப்பாக போயிடும். நம்ம ஆவிக்குரிய மனிதர்களோ இல்லை உலக பிரகாரமான மனுஷர்களும் அதிகமான இச்சைகள்ல விழுந்து காணப்பட்டா கண்டிப்பா வந்து முதல்ல போயிடுறது வந்து ஹெல்த்து தான். ஸோ எனக்கு நல்ல ஹெல்த்து இல்லை, நான் ஒரு லேடி, நான் ஒரு குடும்ப தலைவி, எனக்கு நல்ல ஹெல்த்து இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னால் என்னுடைய தினசரி வேலைகளை நான் செய்ய முடியாது. நான் ஒரு என்ஜினியர், ஆசிரியை அப்படின்ற முறையில அங்க நல்ல முறையில் நான் என்னுடைய டியூட்டிஸை நான் செய்ய முடியாது. வீட்லேயும் வேலைகளை செய்ய முடியாது. அத்தோட எனக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளும் நல்ல ஹெல்த்தில் இருக்காது. இதுதான் விழுந்த நிலைமையில் காணப்படுகிற ஏவாள் வந்து விழுந்த நிலைமையில இருந்தாள் இல்லையா? அது போன்ற மனிதர்கள் இப்பயும் இருக்கிறாங்க. அத இந்த வசனம் பாருங்க, 1 பேதுரு 4:4. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவற்பான விக்கிர ஆராதனைகளை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் அப்படின்ட்டு இருக்க. ஸோ இந்த ஏவாள் போன்ற மனிதர்கள் வந்து நம்மளை தூஷிப்பாங்க. அவர்களை வசிக்கின்ற துன்மார்க்க உலையிலே ஒரு பிக்ஸ்டை அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. பிக்ஸ்டைல இருக்கிற பன்றிகள் போல அவங்க வாழக்கூடிய அந்த நபர்கள் கத்தரால பரிசுத்தமாக்கப்பட்டு இது மாதிரி இச்சையடக்கத்தோடு வாழக்கூடிய பரிசுத்தவான்களை பார்த்து தூஷிக்கிறது வழக்கமாக தான் இருக்குது. ஸோ என்னுடைய வீட்லேயும் அப்படி நடக்குது. ஸோ ஏற்கனவே சொல்லப்பட்டபடி என்னுடைய வீட்டார், என் கணவர் உட்பட பலர் வந்து ரட்சிக்கப்படாதவர்கள். ஸோ அவங்க வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்தாமல் வீட்டை விட்டு ஓடி போனால் ஓடுகாலி அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. சபையிலையும் போய் நான் சாட்சி சொல்ல முடியாதபடி இது ஒரு தடையா போய் அவங்க இவ ஓடுகாலி, இவ எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இவன் அப்படி போய் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு வசனமே இது ஆதாரம் இருக்கு. துன்மார்க்க உலையிலே நீங்கள் வீழாமல் இருக்கிறத குறித்து ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமா இச்சை அடக்கம் அப்படிங்கிறது வந்து கண்களின் இச்சை அப்படின்ற இதுல நான் விழுந்திருந்தேன் ஒரு காலத்துல. ஸோ கண்களின் இச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு தீ போன்றது. அது எப்படின்னா வந்து சாத்தான் நம்மளை அப்படியே கொண்டு போய் உலகத்தை காண்பிப்பான். அதை பாரு இதை பாரு சொல்லுவான், அந்த ஆடைகளை பாரு, அந்த புடவையை பாரு, அந்த நகையை பாரு, உலகத்தை காட்டுவான். அதோட அந்த மனிதர்கள் பாரு அப்படி எல்லாம் அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய ஸ்டேச்சர் எல்லாத்தையும் நமக்கு காட்டுவோம். இது ஏதோ காட்டக்கூடிய அந்த தீயான நிலைமை தான் அந்த கண்களின் இச்சை. ஸோ அதில் ஒன்றில் நம்ம விழுந்தாக்கா அடுத்து மாம்சத்தின் இச்சை எல்லாம் ஜீவனத்தின் பெருமையிலையும் அந்த சாத்தான் நம்மளை கட்டிடுவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால விடுதலையாக்கப்பட்டு இந்த பழைய மனிதனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து ஞானஸ்நானத்தின் மூலம் அது நடக்குது. ஸோ ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்முடைய பழைய மனிதன் இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின்
பெருமை மாம்சத்தின் இச்சையோட அடக்கம் பண்ணிட்டு அந்த ஓல்டு மேன் அந்த நம்ம வந்து திரும்பி நம்மளை பற்றாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தூஷிக்கிற நபர்கள் சபையிலையும் காணப்படுறாங்க. அதை நம்புகிறவர்களும் சபையில இருக்காங்க. சோ அப்படி இருந்தாலும் கர்த்தர் தான் என்னுடைய நியாயாதிபதி. இதுதான் என்னுடைய விசுவாசம். தேவனே என்னுடைய நியாயாதிபதி.